உங்களுக்கு வேணா சிஎம் இருக்கட்டும், எனக்கு சிஎம் கிடையாது. இந்த ட்ரிப் 108, அடுத்த ட்ரிப் 8 மாறிடும். நான் வந்து இந்த உண்மையை சொல்லி அவரு அந்த காவலரை போய் பார்த்து ஆறுதல் சொல்லுங்க. அதாங்க மனுஷன். வணக்கம். இப்போ வந்து ஒரு உண்மை செய்தியை சொல்ல போறேன். மறைத்த உண்மை செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற சிஎம் இதற்கு முன்னால் மிஸ்டர் விஜய் எம்எல்ஏ ஜெயிச்ச உடனே, ஜெயிச்ச அன்னைக்கு அவருக்கு தேர்தல் ஆணையம் மூலம் சான்றிதழ் வழங்கப்பட்டது. அந்த சான்றிதழ் வழங்கப்பட்ட போது அவருக்கு பாதுகாப்பாக இருந்தது பாண்டி பஜார் போலீசார்கள். அந்த போலீசார்கள் அதுல வந்து முக்கிய இடத்துல சிஎம் பக்கத்துல கார் பக்கத்துல நின்னது மிஸ்டர் ஜோதி பிரகாஷ். அவர் என்னுடைய நண்பர். அப்போ அந்த வண்டி வந்து மூவ் ஆகி போய் ரொம்ப டிராபிக் ஆகுது ஜனத்தால. அந்த டிராபிக்கை கிளியர் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த வண்டியுடைய முன் சக்கர வந்து நம்ம ஜோதி பிரகாஷ் காலில் ஏறி இறங்கிடுச்சு. உடனே திரு விஜய் அவர்கள் வந்து எந்திரிச்சு பார்க்கிறாரு வண்டியிலேருந்து. நம்ம ஜோதி பிரகாஷ் உதவியாளர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, போங்க போங்கிறாரு. ஏன்னா கிரௌடு ஜாஸ்தி, அவர் இறங்கினா சமாளிக்க முடியாது, அதனால போங்க போங்கிறாரு. அதே நேரத்துல விஜய் மனசுல என்னவா இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் தவறி விழுந்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கையை காமிச்சிட்டு அவரும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய கூட இருக்கிற வேலை செய்யற காவலர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவர் வந்து காவலரா பார்க்கல, எல்லா காவலரையும் தான் தம்பி மாதிரி நடத்துவாரு ஜோதி பிரகாஷ். அதனால எல்லாரும் அழுதுகிட்டு ஐயா 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 ஓடி வந்து அவர் தூக்குறாங்க. என்ன முதல்ல உடனே ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், அங்க கூட்டிட்டு போங்கிறாங்க. அவர் காலில் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. எலும்பு முறிவு ஃபுல்லா ஏற்பட்டுருச்சு. உடனே அவர் என்ன சொன்னாரு, எனக்கு எந்த ஆஸ்பத்திரியும் போக வேண்டாம், நேரா நங்கநல்லூர் இருக்கிற என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஐயா இப்ப வண்டி ஏறிடுச்சு ஐயா கால் மேல, இப்ப விஜய் ஐயா வண்டி மேல கேஸ் போடுறதா என்ன பண்றதுன்னு வேண்டாம், அவர் இப்பதான் ஜெயித்து வந்திருக்கிறாரு, சிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது என்னுடைய நண்பர்கள் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ், வேண்டாம், மக்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, அதனால எந்த பதிவும் பண்ண வேண்டாம்னு பெருந்தன்மையோட அந்த மனுஷன் அந்த வழியோட அவங்கள்ட்ட சொல்ல, அவங்க கண்ணீர் மலங்க ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு அங்கேருந்து பாண்டிப்பட்டார் காவலர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அது முடிஞ்சு போச்சு. இப்ப அது முக்கியம் இல்ல. இந்த நிகழ்ச்சியை யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? மூத்த காவலர்கள், நான் சொல்றது மூத்த காவலர்கள் அங்க இருந்தாங்கல்ல. ஏன்னா இவர் வருங்கால சிஎம் ஆகப்படுவார் தெரிஞ்சு போது எல்லாரும் வந்தீங்க. அப்ப இந்த நிகழ்ச்சி நடந்தது இல்ல, இது அன்னைக்கு விஜய்க்கு சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? சொல்லல, மறைச்சிட்டாங்க. சரி, அது வேண்டாம். அதுக்கப்புறம் இப்ப சிஎம் ஆயிட்டாரா? இப்ப காவல்துறை யார் கையில இருக்கு? சிஎம் கையில தானே இருக்கு. அப்போவாது நம்ம கூட ஒரு காவலர், நம்ம அன்னைக்காவது தேர்தல் ஆணையம் கையில காவல்துறை இருந்தது. சரி, அதனால சொல்லையோ, சரி விட்டுருவோம். இல்ல ஒருவேளை விஜய் வரமாட்டாரு, இப்ப இருக்கிற ஆளுங்க ஏற்கனவே இருந்த கட்சி தான் வரும், அப்ப விஜய் பழி வாங்கலாம்னு சொல்லாம இருந்தாங்களா உயர் அதிகாரிகள்? கடவுளுக்கே வெளிச்சம். அதே மாதிரி இப்போ சிஎம் ஆயிட்டாரு திரு விஜய், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் அவருடைய டிவிக்கு தொண்டு தான், அவர் அரசியலுக்கு வருவார் சொன்னது நான் தான், ஆட்சி அமைப்பார் சொன்னது நான் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தங்க ஊசியா தான் கண்ணில் குத்திக்க முடியுமா? இல்ல, அது நான் ஒத்துக்க மாட்டேன். தவறுன்னா நல்ல கேட்கலாம், யாரா இருந்தாலும் கேட்பான், பெத்த பையனா இருந்தாலும் தப்பு செஞ்சாலும் நான் கேட்பேன். இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் சிஎம் இது வரைக்கும் தகவல் தெரியல. நான் இப்போ சாதாரண மனுஷனா சொல்றேன், உங்க கட்சி தொண்டனா சொல்லல. நான் மக்களா இருக்கிற நெல்லை கட்சி மக்களுடைய பல்ஸ் எனக்கு தெரியும். ஏன்னா நான் ரோட்டு கடையிலையும் சாப்பிடுவேன், அடையாள ஆனந்த போர்ட்லையும் சாப்பிடுவேன், அப்படி ஜிஆர்டி ஹோட்டலுக்கும் நான் போவேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து வாடிக்கையாளர் இருக்காங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் 5 crores மேல போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் நான் என் பழைய இடத்துல தான் நான் இருக்கேன். எந்த தவறு தான் சுட்டி காமிப்பேன். இப்ப நான் சிஎம் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், அந்த அதிகாரிகள் இப்ப இருக்காங்களா போஸ்டிங்ல இல்லையான்னு தெரியல. அப்போ நீங்க பண்ணது 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் சொன்ன அன்னைக்கு நடந்தது சம்பவம். அந்த அதிகாரி பேர் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஜோதி பிரகாஷ் உதவி ஆய்வாளர். அவரை நீங்க நேரடியா போய் சந்திச்சு வருத்தம் தெரிவிக்கணும். முதலமைச்சரா அல்ல. இப்ப ஒரு சைடு பார்க்க போனா முதலமைச்சர், இன்னொரு சைடு பார்க்க போனா நீங்க ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ, பழைய எம்எல்ஏ. உங்க வண்டி ஒரு சாதாரண உதவி ஆய்வாளரா முதல்வர் போய் சந்திக்கணும். உங்களுக்கு ஏன் ஒரு மனுஷனை சந்திக்கிறீங்க? ஓட்டு வாங்கினேன் இல்ல, சாதாரண. நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாரும் என் குடும்பம், அனைவரும் எங்க மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அப்பா, அண்ணன், தம்பி, சகோதரின்னு சொன்னீங்கல்ல. யாரா இருந்தாலும் ஒண்ணு தானே, மனுஷன் தானே. அதிகாரியா இருந்தானே, ஓட்டாண்டியா இருந்தானே, போய் பார்க்கணும்னா உதவி செய்யணும். தப்பு செஞ்சு யார் வண்டி? மிஸ்டர் விஜய் வண்டி. முன்னாள் இப்ப சிஎம், அப்புறம் முன்னாள் விஜய் வண்டி. முதல்ல அந்த வண்டி ஓட்டுறது யாரு? அந்த டிரைவர் இறங்கி வந்திருக்குமா இல்லையா சம்பவம் நடந்த போது?
அப்போ அந்த வண்டியில டிரைவர் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் தப்பா ஏதா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வண்டியில அந்த நபர் யார், அந்த சார் யார், என் கேள்வி அதுதான். இது ஒவ்வொரு இடத்துலயும் சம்பவம் மறைக்கும் போது சார் 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 தான் வருது. அப்ப அந்த வண்டியில இருந்தது டிரைவரா இருந்தா ஒரு டிரைவர் பயந்துட்டு வண்டி விட்டு இறங்கி இருப்பான். ஏன்னா வீல் ஏறது அவனுக்கு தெரியும், வண்டியில உட்கார்ந்தவங்களுக்கு தெரியாது. விஜய் தான் லெப்ட் சைட்ல உட்கார்ந்து இருந்தாரு, ரைட் சைட்ல டிரைவர் ஓட்டுறான். ஒரு கட்டை மேலேயோ ஒரு கல்லு மேலேயோ ஒரு டயர் ஏறி இறங்கினா தெரியாதா ஒரு டிரைவருக்கு? அப்ப டிரைவரா இருந்தா பயந்துட்டு ஐயோன்னு இறங்கி இருப்பான். அப்ப அந்த வண்டியில போனது டிரைவர் அல்ல. சந்தேகத்துல என்னுடைய சந்தேகம் அதுதான். நீங்க திமுக கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறீங்களா? எப்படி உண்மையா சொன்னாவா? நல்லா கட்சி திமுகவே ஓட்டுவேன், கம்யூனிஸ்டையும் ஓட்டுவேன், ஏடிஎம்கேயும் ஓட்டுவேன். நடுத்தர மக்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யக்கூடியதான் நானு. எனக்கு எந்த அரசியல் வந்தாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. பெத்த பையனே பார்க்க மாட்டேன். இப்ப இருக்கிற சீமையன் பெத்த பையனை நான் பார்த்து இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கேன். இல்ல மறுக்க முடியுமா? ஆரம்பத்தில் அரசியலுக்கு வருவார் சொன்னது யாரு? 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 4 படம் நடிச்சிட்டு இருந்த போது நான் தான் சொன்னேன். யாராவது மறுக்க முடியுமா? ஜெயிச்ச பிறகு நான் சொன்னேன், நீ சொன்ன, எனக்கு பதவி கொடுங்க, எத்தனை பேர் தேடி போறான். நல்லா கஞ்ச சிஎம் தேடி போக மாட்டான், வாய்ப்பே கிடையாது. நான் எதுவுமே சரி என்ன பார்க்க வந்தவன தான் நான் பார்ப்பேன். யாரையும் போய் என் வாழ்க்கையில இது வரைக்கும் எங்க அப்பா சொன்னபடி எவனையும் போய் நின்று பார்த்தது கிடையாது. நான் அதுதான் எந்த சார்னு கேட்கிறேன். ஒரு சாதாரண டிரைவர் இல்ல ஒரு தட்ரிஷா ஒரு வண்டிக்காரர் வந்து ஒரு ஆள் மேல இடிச்சுட்டா வண்டி விட்டு இறங்கிடுவான். முதல்ல இறங்கி சாரி அவன் மேல தப்பு இருக்கட்டும், இல்ல முன்னால போற மேல தப்பு இருக்கட்டும், இறங்கி நின்று ஐயா மன்னிச்சுக்கன்னு சொல்லுவான். அப்ப அந்த வண்டியை விட்டு இறங்கலையே அந்த சார் யாரு? எனக்கு அதுதான் இப்ப கேள்வி. சரி ஒரு கேள்வி கேட்கலாம், இத்தனை நாள் என்ன சார் பண்ணீங்க கேட்கலாம். அவர் வந்து என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த ஜோதி பிரகாஷ் ஆய்வாளர் ரோட்ல நடந்து வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு. அவர் கையால ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருக்கேன். ஒரு சாப்பாடு இல்லையா, ஒரு பருக்கைக்கே நம்ம மரியாதை கொடுக்கணும், நன்றி விசுவாசம் பண்ணணும்யா. அதே மனுஷன் நான் அந்த ஒரு நாள் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நான் அவருக்கு நன்றி கடன் கொடுக்குறேன். அவர் எத்தனை பேருக்கு என்ன உதவி பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அதாவது ரோட்ல யாராவது குடிச்சிட்டு போனாலோ, யாராவது வந்து அந்த குடிச்சவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாலோ கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அனுப்பிச்சிடுவாரு. அந்த குடிச்சவனை அந்த மது போதை திருத்தும் இடத்துக்கு கூட்டிட்டு போய் சேர்த்து அவன் திருந்துற வரைக்கும் கூட இருந்து பல பேரை காப்பாத்திருக்காருங்க. அதே மாதிரி அவர் வீட்டு அருகில் உள்ள குடிசை வீடுகளில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் மாசந்தோறும் அரிசி எண்ணெய் பருப்பு கொடுத்துருக்காருங்க. 2வது ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போலாம்னா தன்னுடைய காவலர்கள் 10 பேர் வந்தாலும் 15 பேர் அழைத்து செல்வார். அழைத்து செய்து ஹோட்டல் ஓனர் தலையில் வைக்க மாட்டார். அந்த 15 பேருக்கும் தன்னுடைய சொந்த பைசாவை எடுத்து கொடுப்பார். இதை விட பெருமைத்தக்க விஷயம் நான் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் உதவி வாங்கியிருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொல்றாரு, எப்பா ஐயாவை பார்க்கவே முடியலையாப்பா. நானும் இப்ப ஐயாவை பார்க்கவே முடியல, எனக்கும் உதவி வேணும் அப்படின்னு கேட்கும் போது இன்னொரு ஆள் வந்தாரு. எப்பா உனக்கு விஷயம் தெரியாதா? தெரியாதுப்பா. நம்ம விஜய் வண்டி ஏறி கால் ஒடிஞ்சு அவர் வீட்டுல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுல படுத்திருக்காரு. நாங்க எனக்கு மனசு கேட்கல. ஒரு பொறுக்க தின்ன ஒரு சாப்பாடு தின்ன நன்றி கடன் ஒண்ணு இல்ல. நண்பரா எனக்கு நண்பன் மாதிரி அவரு. போகும்போது ஒரு முறை நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்ல தூக்கம் வருதான்னு கேட்கக்கூடிய நபர். அந்த நண்பனுக்கு ஒரு ஆகும்போது என்னால சும்மா இருக்க முடியுமா? மனசு கேட்காம போய் பார்த்தேன். அவர் என்கிட்ட உண்மையை முதல்ல மறைச்சாரு. அதுக்கப்புறம் ஒரே கேள்விதான் கேட்டேன், லஞ்சம் வாங்காம. இப்ப 58 வயசு ஆகுது, இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட். தயவு செய்து என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நெல்லை கட்சியை பத்தி தெரியும், தயவு செய்து உண்மையா சொல்லுங்க, சத்தியம் பண்ணுங்கன்னு. அப்பதான் என்கிட்ட உண்மையை சொன்னாரு. அவர் அப்ப கூட நீங்க மீடியால இருக்கீங்க, தயவு செய்து மீடியால சொல்லிடாதீங்கன்னாரு. உண்மை என் காதுக்கு வந்தது அப்படின்னா உண்மையை சொல்லாம இருக்க மாட்டேன். அதை பத்தி கவலையே இல்லை. எனக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல. இப்ப நான் உயர் அதிகாரி ஏன் பார்க்கல, விஜய் ஏன் சொல்லல, இப்ப சிஎம் நம்பர் சொல்லன பிறகு எனக்கு டார்ச்சர் வரும், கண்டிப்பா வரும். காவல்துறை உயர் அதிகமா வரும். யோ நான் இப்ப சொல்றேன் எல்லாத்துக்கும், வெளியில இருந்தா மக்கள் கையால எனக்கு சாப்பாடு. என்ன ஜெயில போட்டீங்கன்னா மக்கள் வரிப்பணத்தில் உள்ள சாப்பாடு, அவ்வளவுதான். இது இந்த வயசுல என்ன வேணும் எனக்கு? நான் ஒரே காரணம், இவர் என்ன சொல்லிட்டு வந்தார் ஆட்சிக்கு வரும்போது, நேர்மையான ஆட்சி, காவல்துறையை கட்டுப்பாடா வச்சிருப்பேன், பெண்களை பாதுகாப்பா வச்சிருப்பேன் சொன்னாரா இல்லையா? முதியோர்களுக்கு பாதுகாப்பா வச்சிருப்பேன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப உங்க காவல்துறையில ஆடு இருக்கா, கருப்பாடு இருக்கா, அந்த பிளாக் ஷீப் யார் அது? அந்த வண்டி ஏற்றும் போது அவங்க இல்லாம இல்ல, பெரிய காவலர்கள் இருந்திருக்காங்க. அவங்க ஏன் அன்னைக்கு விஜயில சொல்லல, இப்ப ஏன் சிஎம் சொல்லல? அப்ப பெரிய ஆளு ஒரு உதவி ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்ல, ஒரு சிஎம் பார்க்க முடியல, சிஎம் தகவல் சொல்ல முடியல. சாதாரண ரோட்ல இருக்கிற ஒரு பஸ்ல அடிபட்டான் என்ன பண்ணுவான்? கேஸ மறைச்சிருவீங்களா? ஏன் இதுக்கு முன்னால இருந்தது, இந்த ஆட்சியில் அப்படி தொடரணுமான்னு கேட்கிறேன் நானு.
தொடர விட மாட்டோம் நாங்க, தொடர விட கூடாது. அது மாதிரி அவரும் செய்ய மாட்டாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. விஜய் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாரும் சிஎம் தலைவர் சொல்லலாம். நான் என் பையனை பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். என் பையனை பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். உங்களுக்கு வேணா சிஎம்மா இருக்கட்டும், எனக்கு சிஎம் கிடையாது.